மெய்யினுள்ளே பாய்ந்திடும் பாரதம் என் உதிரம் தானடி. தேசியவாதிகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்ம களத்தில் தேசியவாதி நிகழ்ச்சியில் நமக்கு ஒரு புகார் ஒன்று வந்துருந்துச்சு. என்ன அப்படின்னா, செல்வபுரத்துலேருந்து புட்டிவிக்கு வழியாக கோவைப்புதூர் போகிற ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம தேசியவாதிக்கு ஒரு சிலர் புகார் கொடுத்துருந்தாங்க. அதன் அடிப்படையில் அதை ஆய்வு பண்ணுறதுக்காக நம்ம களத்துக்கு நேரடியாக வந்திருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த அந்த குளம் தான் இந்த புட்டிவிக்கு குளம். இந்த குளத்துங்கிற வழியாக தான் இந்த ரோடு இருக்குது. அதாவது இந்த ரோடு எப்படின்னா, புட்டுவிக்கிலேருந்து நேராக கோவைப்புதூர் இணையிற இடம். இந்த வழியை அதிகமாக வாகனங்கள்லாம் போயிட்டுருக்கு. நம்மளுக்கு என்ன புகார் வந்துச்சு அப்படின்னா, டெய்லியும் இங்கே ஸ்கூல் பஸ்ஸு, காலேஜ் பஸ் எல்லாம் இந்த வழியாக போயிட்டு வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி கல்லூரிக்கு போகிற மாணவ மாணவிகள்லாம் டூ வீலரில் போகும்போது ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ரோடு ரொம்ப வீக்காக இருக்குது. இதை எத்தனையோ தடவை நாங்கள் கோயம்புத்தூர் மாநகராட்சியில் புகார் கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் அதை நேரடியாக பார்க்கணுன்றதுக்காக நம்ம அங்கே வந்திருக்கோம். நீங்கள் அதனுடைய காட்சிகள் தான் பார்த்துட்ருக்கீங்க. அந்த ரோடோட தரத்தை நம்ம இதில் பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். தினமும் ஆயிரக்கணக்கான பயணிகள் இந்த வழியாக பயணிக்கிறாங்க. நீங்க இந்த ரோட்ல தான் டிராவல் பண்றீங்களா? ஆமாங்க. இந்த ரோடு மோசமா இருக்குன்றனா எங்களுக்கு புகார் வந்திருக்கு. அது சம்பந்தமா எடுக்கலாம்னு வந்திருக்கோம். நீங்க இங்க டெய்லி போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஆமாங்க. நீங்க கொஞ்சம் சொல்லுங்க எப்படி இருக்கு? ரொம்ப ஒஸ்டா இருக்குங்க. எந்த அளவுக்கு நீட்னஸா இருந்ததோ அந்த அளவுக்கு ஒஸ்டா இருக்கு. இந்த மாதிரி ஒரு ரோட நாங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. அந்த அளவுக்கு இருக்கு. அங்கே கோவைப்புதூர் ஸ்டார்ட் ஆசிரமம் ஸ்கூலுக்கு அந்த டவுன் ஹால் போகிற வரைக்கும் இந்த ரோடு ஃபுல் அண்ட் ஃபுல் இப்படியே தாங்க இருக்குது. கொஞ்சம் கூட ஒரு இதே இல்லைங்க. நிறைய குழந்தைங்களோட ஸ்கூல் வேன்ஸ் போகுது, இதெல்லாம் போகுது. இந்த அளவுக்கு வச்சிருக்கிறதுக்கு இவங்க ரோடே இல்லாமே இருந்துடலாம், அந்த மாதிரி இருக்குங்க ஃபுல்லும். ஓகே, எத்தனை வருஷமா இந்த மாதிரி இருக்கு? இப்போ ஒரு 1 இயராக தான் அங்கே இருக்குது. அதுக்கு முன்னாடி நல்லா தான் அங்கே இருந்தது. ஓகே. இந்த மழை காலத்துல எல்லாம் எப்படி இது ரோடு பயன்படுத்த முடியுமா? எங்கள் இப்போவே முடியலன்னு சொல்கிறோம். நீங்கள் மழை காலத்துக்கு போயிட்டீங்க. மழை காலத்தில் போகிறப்ப நாங்கள் இந்த லைனவே அவாய்ட் பண்ணிவிடுவாங்க. இந்த ரோடவே ஃபுல்லாங்க. கிட்ட 2 வருஷமாகவே இந்த இடத்துல ரொம்ப புளியாக தான் சார் இருக்குது. சரி பண்ணவே மாட்டேங்கிறாங்க. ரோடு போடுறாங்கிறாங்க. அப்புறம் பார்த்தா கொஞ்சம் இந்த கல்லுக்கெல்லாம் நிரப்புறாங்க. ஆனால் ரோடு போகிற விட்டுறாங்க, கை விட்டுறாங்க. கடைசியாக கூட இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட ஒரு டைம் ரெடி பண்ணி ரோடு போகிற மாதிரி வந்தாங்க. அந்த எலெக்ஷனால திரும்பி அதை கை விட்டாங்க. நிறைய பேர் இதனால பாதிக்கப்படுறது வயதானவங்க தான், வண்டி ஓட்டுறவங்க தான் ரொம்ப கஷ்டம். தடுமாறி எத்தனையோ பேர் கீழே இங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்து கூப்பிட்டு போயிருக்கிறோம். ஓகே. இதப்போ இந்த 2 வருஷமா தான் பிறகுங்களா? அதுக்கு முன்னாடி பரவாயில்லைங்களா? அதுக்கு முன்னாடி நல்லா தான் இருந்துச்சு. இந்த சைட்ல எல்லாம் நோண்டி இருக்காங்க. எதுக்காக தோண்டி இருக்காங்க தெரியுங்களா? பைப்பு போடுறதுக்காக போட்டாங்க சார். போட்டாங்க, பட் அப்படியே விட்டுட்டாங்க இல்லைங்களா? அப்படியே விட்டாங்க. ஓகே. இது கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்துருந்தாங்கனாக்கா கொஞ்சம் இந்த மாதிரி கிட்டத்தட்ட இங்கேருந்து அந்த புட்டுவைக்கு பாலம் வரைக்குமே அப்படி தான் இருக்குது. புட்டுவைக்கு பாலத்துலேருந்து இங்கேருந்து எடுத்துட்டோம்னாக்கா அந்த சுண்டகாமத்தூர் வரைக்கும் கொஞ்சம் ரொம்ப குண்டு குழியமாக இருக்கும். இங்கேருந்து போகிறதே கஷ்டமாக தான் இருக்குது. நிறைய பேர் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக எத்தனையோ ஆக்சிடென்ட் ஆகிருக்குங்க. இங்கேங்களா? இங்கே மாதத்தில் எப்படி பார்த்தாலும் ஒரு 10 ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. தடுமாறி பெரியவங்க தான், வயசானவங்க தான் அதிகமாக விடுவாங்க, லேடிஸ். புட்டுவிக்கி ரோடு இருக்கு இல்லைங்களா? அந்த குளத்தங்கரையில் இருக்கிற அந்த ரோடெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. இது சம்மந்தமாக பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து நீங்களாம் போய் கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம். அந்த ரோட்டில் யாராவது பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? விழுகிறது இந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம்? ஆமாங்க. அது ரோடு யூனிஃபார்மிட்டியே கிடையாதுங்க. எல்லாம் தோண்டி தோண்டி போட்டுருக்குறாங்க. இதில் நானே விழுந்து ஸ்கிட்டாகி ராமகிருஷ்ணாவில் போய் எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு வந்தேன். இருக்கிறது சொல்கிறேன். ஆனால் இது அதுவும் இல்லாமல் ஒரு யூனிஃபார்மிட்டி இல்லாமல் அங்கேருந்து வர்றவனும் சரி, இங்கேருந்து போகிறவனும் சரி, ஒரு சைடில் மட்டும் கொஞ்சம் ரோடு கரெக்டாக இருக்குது. இந்த சைடு பள்ளமாக இருக்குது. அதே மாதிரி அந்த சைடும் இதே தான் இருக்குது. கொஞ்சம் ஸ்பீடாக வர்றவன் பிரேக்கை போட்டான்னா அந்த குளத்துக்குள்ளே தான் விழுகணும். அந்த மாதிரி இருக்குங்க. குழிகளை வெட்டி இருக்குது. இது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு. இது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நல்லா 2-3 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்பெல்லாம் நல்லா இருந்தது. அதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி எல்லாம் வெட்டி ஏதோ பண்ணியிருக்காங்க. இது புதுசாக போட்டது. ஆமாம், பிஃபோர் 3 இயர்ஸ் ரொம்ப அருமையாக இருந்தது. அதுக்கப்புறம் இடையில ஏதோ வேலைகள்லாம் பண்ணி போட்டு அப்படியே விட்டாங்க. மழை காலத்துல எல்லாம் எப்படி இருக்குங்க? மழை காலத்துல உண்மையிலேயே ரொம்ப டேஞ்சரஸா இருக்கு. போறதுக்கும் வர்றதுக்கு ரொம்ப மோசமா இருக்கு. ஆனா அந்த ரோடு இருந்ததுனால டவுனுக்கு போறதுக்கும் வர்றதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ரொம்பவுமே ஷார்ட்கட்டு ரொம்ப அருமையா இருந்தது.
சுண்டக்காமுத்தூர் போகிறதுக்கும் வர்றதுக்கும் எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்தது. ஆனால் இப்போதைக்கு அதில் போனான்னா இந்த காலேஜ் பொண்ணுங்க வர்றவங்க, ஸ்கூல் பசங்க எல்லாமே போகிறாங்க வர்றாங்க. டெய்லி ஒரு 4-5 பேராவது விழுகிறாங்க. இதோ 30/11/2023 நம்ம கொடுத்துருக்கோங்க. 150 பேர்த்துக்கு மேலே பொதுமக்கள் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக கோவைப்புதூர்லேருந்து கோயம்புத்தூர் போனோன்னா ஒரு ஈஸியான ஒரு சாலை வந்துட்டு அந்த புட்டுவிக்கி சாலை தான். இருக்கிற எல்லாருமே மெயினாக யூஸ் பண்ணுற ஒரு சாலை. அதில் என்ன கம்ப்ளைண்ட்டுங்கிறத சொல்லி டெக்னிக்கலாகவும் நம்ம கொஞ்சம் இன்ஜினியரிங் தெரிஞ்ச ஆட்கள்லாம் நாங்கள்லாம் தான் போய் பார்த்து இதில் கொஞ்சம் வல்லுவமாக இருக்கிற ஆள்கள்லாம் தான் வந்து நம்ம பேசினதுங்க. அதில் என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்லி அதை வந்து ஆக்ஷன் எடுக்க சொன்னோம். அவங்க வந்துட்டு பார்த்து பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மறுபடியும் சும்மா வந்துட்டு அந்த ஏற்கனவே இந்த குழியில் வந்துட்டு ஜல்லி போட்டு மூடிருக்காங்களே தவிர இப்போ மறுபடியும் அதே மாதிரி குழி விழ ஆரம்பிச்சிருச்சு. அது இல்லாமல் இங்கேருந்து போகும்போதும் சரி, ஃபஸ்ட்டு வந்து அந்த சைடு வந்து ஓப்பன் பண்ணாங்க, பாதாள சாக்கடைக்குன்னு ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த எல்என்டி கான்ட்ராக்டர் யார் எடுத்தாங்களோ காங்கிரீட் போட்டிருந்தாங்க. காங்கிரீட்டு போட்டது ஓரளவுக்கு அது வரைக்கும் போட்டிருந்தா கூட அந்த ரோடு தாங்கியிருக்கும். போட்ட காங்கிரீட்டை எடுத்துட்டு இவங்க வந்துட்டு இதை ஆக்சுவலாக ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணி மண் ரொப்பி அதுக்கு வந்து க்யூரிங் பண்ணி அதை பின்னாடி தான் அதுக்கான டைம் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் ரோடே போட்டிருக்கணும். இவங்க அதை ஃபில்லப்பும் பண்ணாமல் எதையுமே வந்துட்டு க்யூரிங்கோ எதுக்குமே இடம் கொடுக்காம வெறுமனே அப்படியே ரோடை போட்டு விட்டாங்க. இதுக்கு முன்னாடி இது நடக்கிறதுக்கும் முன்னாடி ஒரு 2 மாதம் முன்னாடி ஒரு லாரியே வந்துட்டு லோட் லாரியே வந்துட்டு அந்த கோயில்கிட்ட வந்துட்டு உள்ளே இறங்கிடுச்சுங்க. அப்போ வந்துட்டு அந்த இடத்த மாத்திரம் ஒரு 10க்கு 10 இருக்கும், அதை மாத்திரம் தோண்டி போட்டாங்க. மறுபடியும் அங்கே குழி தான் இருக்குது. இந்த ரோடு ஃபுல்லாகவே எந்த அளவுக்கு வந்துட்டு இந்த தரத்திலேருந்தே ஊழல் எந்த அளவுக்கு நடந்திருக்குங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். நாங்கள் இதோட அடுத்த கட்டத்துக்கு போகலாங்கிறதுக்குள்ளே இந்த தேடுதல்லாம் வந்ததுனால வந்துட்டு இப்போ ஒத்தி வச்சுருக்கோங்க. இப்போ இங்கே எல்லாம் நாங்கள் எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். பொதுமக்கள் இங்கே சுண்டக்காமுத்தூரில் இருக்கிறவங்களாகட்டும், கோவைப்புதூரில் இருக்கிறவங்க எல்லாத்திட்டையுமே பேசியிருக்கோம். அவங்க அத்தனை பேருமே வந்துட்டு நமக்கு ஆதரவு தரேங்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை எடுக்கிறதுக்கும் நாங்கள் வந்து தயார் பண்ணிட்டு வரோம். அதுக்குள்ளே தகுந்த நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்ம நம்புகிறோம். குளம் இருக்கிறதுனால அந்த இடத்துல ஈரப்பதம் எப்பவுமே வந்துட்டு இருக்கும். அதனால் வெறுமனை சும்மா தார் ரோடு மட்டும் போட்டால் பத்தாதுங்க. அது போட்டு நல்லா பராமரிப்பு பண்ணணும். முதல்ல எப்படி கரூர் திருச்சி ரோடு டேமேஜ் ஆகிட்டே இருக்குமில்ல, அந்த மாதிரி அது மாதிரியான ஒரு சாலை. அதனால் இது வந்து காங்கிரீட் போட்டு கொஞ்சம் டைம் விட்டு க்யூரிங் கொடுத்து அப்புறம் போட்டால் தான் சரியாகும். சும்மா ஏன்னா அதோனா எடுத்தது நம்ம மண்ணை போட்டு தாரை போட்டோம்னா மறுபடியும் லோடு வண்டி வந்துச்சுன்னா அந்த இடத்துல இறங்கத்தான் செய்யும். நைட் டைம் வரும்போது எந்த இடத்துல பள்ளம் இருக்குது, எந்த இடத்துல ஒரு லாரி போயிருந்துன்னா அந்த இடத்துல அப்படியே குழி ஆயிருங்க. ஒரு பக்கம் புது மணல் அப்படியே இறங்குச்சுன்னா அப்படியே குழி ஆயிரும். அந்த ரோடை வந்து ஸ்பெஷலாக பராமரிச்சா தான் அது 4 படம் நல்லா இருக்கும். இல்லைன்னா மறுபடியும் இந்த பிரச்சனை வந்துட்டே தான். அடுத்தது மிக முக்கியமானது, அங்கேயே வந்துட்டு டாஸ்மாக் பாரும் இருக்குது. நம்மளோட குடிமகன்கள் அத்தனை பேரும் போய் முன்னாடியும் பார்க்கறதில்ல பின்னாடியும் பார்க்காம திருப்புறது வந்துட்டு சர்வசாதாரணமாக பண்ணுறாங்க. இது வரைக்கும் பிரேக் பிடிச்சிட்டு போகிற வண்டிகள்னால உயிர்கள் வந்துட்டு இது வரைக்கும் பலியாகாமல் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை பலியாகிறது தெரியலையான்னு தெரில. அடுத்தது அதுக்கும் சாத்தியக்கூறுகள் இருக்குது. அங்கேருந்து வர ரோடும் மிக சாய்வாகவும் பள்ளமாகவும் இருக்குது. இங்கேருந்து போய் அந்த டாஸ்மாக் பார்க்கு திரும்புகிற இடமும் மிக மோசமான இடம், மிகப்பெரிய விபத்துகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு இடமாகவும் அது இருக்குது. ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடிங்க அந்த நடைபாதை பிளாட்ஃபார்ம் போட்டிருந்தாங்க. அதில் நாங்கள் வாக்கிங் போயிட்டு இருந்தோம். இப்போ அந்த வாக்கிங்கே போக முடியாதுங்க. அந்த அந்த சைடு எல்லாமே டேமேஜு, குழி, எதுவுமே பண்ண முடியறதில்ல. வாக்கிங் போகிறதுக்கும் வர்றதுக்கும் முந்தி நல்லா இருந்தது. அட்மாஸ்பரிக் ரொம்ப அருமையாக இருந்தது. நாங்கள் நடந்து போயிட்டு வாக்கிங் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுவும் இல்லை. மோரோவர் இந்த கேரளா இந்த பொள்ளாச்சி அங்கிருந்து வர்ற லாரிகோ வண்டிகோ பூரா இந்த ரோட்டில் தான் வர்றாங்க. 24 hours அந்த ரோடு பிஸியாக இருக்குது. எல்லாருமே இந்த ரூட்டை தான் பயன்படுத்துகிறாங்க. பேரூர் சுற்றி வர்றதில்லை, எல்லாமே இந்த ரோட்டில் தான் பயன்படுத்துகிறாங்க. அதனால் இந்த ரோட்டை ரொம்ப நல்ல விதத்தில் பராமரித்தா பொதுமக்களுக்கும் ஜனங்களுக்கும் எல்லாம் நல்லா இருக்கும். மேலும் இது போன்ற வீடியோக்களை காண தேசியவாத நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.